ஜான் மகேந்திரன் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் கடந்த 2005ஆம் ஆண்டு வெளியான படம் தான் சச்சின் திரைப்படம். இந்த படத்தில் ஜெலீலியா, வடிவேலு, ரகுவரன், பிபாசு பாசு ஆகியோரும் நடித்திருந்தாங்க. வி கிரியேஷன் சார்பில் கலைப்புலி எஸ். தானு தான் இந்த படத்தை தயாரித்து வந்தார். படம் திரைக்கு கலைவான விமர்சனங்கள் தான் பெற்றிருந்தது. இந்த நிலையில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு சச்சின் படம் மீண்டும் கடந்த 18ஆம் தேதி ஏப்ரல் 12ஆம் தேதி திரைக்கு வெளிவந்தது. சுமார் 300 திரையரங்குகளில் உலக அளவில் சச்சின் திரைப்படம் ரீரிலீஸ் ஆனது. ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்களுமே இந்த திரைப்படத்தை கொண்டாடிட்டும் வராங்க. படம் வெளியான திரையரங்கம் முழுவதுமே ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக தான் ஓடிக்கொண்டிருக்கு. படம் வெளியாகி 4 நாட்களில் சச்சின் திரைப்படம் 12 கோடி வசூலை பெற்றிருக்கு. இந்த வார இறுதிக்குள்ளே மேலும் 10 கோடி வசூலிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. விஜய் நடித்த கில்லி படம் மீண்டும் திரையரங்குகளில் வந்தபோது வசூலை சக்கப்பாடு போட்டது. ரீரிலீஸ் ஆன ஒரு படம் இத்தனை கோடி வசூல் செய்யுமா, வரவேற்பு பெறுமா அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. அந்தளவுக்கு ரசிகர்கள் இந்த படத்தை கொண்டாடி தீர்த்திருந்தாங்க கில்லி ரீரிலீஸ் படத்தை. அதே போல் கில்லி படத்தோட சாதனை சச்சின் திரைப்படம் முறியடிக்குமா அப்படின்னு ரசிகர்களும் அவளோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் கில்லி படத்தோட சாதனை சச்சின் திரைப்படம் ரீரிலீஸ் திரைப்படம் முறியடிக்குமான்றது. மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு RN தமிழ் சினிகளோட யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.